சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. துரைமுருகனின் கதை முடிந்ததா? வயது மூப்பு காரணமாக இந்த முறை காட்பாடி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட திமுக பொதுச் செயலாளரும் மூத்த அமைச்சருமான துரைமுருகனுக்கு சீட் கிடைக்காது என்று செய்திகள் வலம் வந்த நிலையில் மீண்டும் அதே தொகுதியில் போட்டியிடப் போவதை உறுதிப்படுத்தியிருக்காரு அமைச்சர் துரைமுருகன். வேலூர் மாவட்டம் காட்பாடி சட்டசபை தொகுதிக்கு உட்பட்ட மகு மண்டலத்தில் உள்ள உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் மூலம் பெறப்பட்ட மனுக்களின் அடிப்படையில் நலத்திட்ட உதவிகள் மற்றும் வீட்டுமனை பட்டாக்கள் வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் 3,48,00,000 மதிப்பிலான நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. இந்த விழாவில் பங்கேற்ற துரைமுருகன் நலத்திட்ட உதவிகள் வழங்கியதை பற்றி பேசினார். நீங்கள் எனக்கு போடும் ஓட்டு ஒருபோதும் வீணாகாது. யாரும் கேட்காமலே மகளிர் இலவச பேருந்து, காலை உணவு திட்டம், மகளிர் உரிமை தொகை போன்ற திட்டங்களை எல்லாம் தாயுள்ளத்தோடு முதலமைச்சர் ஸ்டாலின் கொண்டு வந்தார். இதுவரை மாதம் 1000 ரூபாய் வாங்காதவர்களுக்கும் இனிமேல் வரும். தேர்தல் முடிந்தாலும் திமுக ஆட்சிதான் மீண்டும் வரும். இந்த ஆட்சியில் இந்த பகுதியில் பெரிய தொழிற்பேட்டை அமைப்பது என் கனவு. அதற்காக இந்த அரசுக்கு நீங்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும் என சொன்னார். அப்போது மகிழ்மண்டலம் ஊராட்சி மன்ற தலைவர் கோயில் கட்ட நிதி கேட்டார். அதற்கு துரைமுருகன், நிதி கேட்பதற்கான நேரம் இது இல்லை. எல்லாரும் ஓட்டு போட்டு நான் ஜெயிச்சா கண்டிப்பாக செய்வேன். அப்படி நான் செய்யாவிட்டா தெய்வம் எனக்கு கூலி கொடுக்கும். அதே மாதிரி நீங்கள் ஓட்டு போடவில்லை என்றால் தெய்வம் உங்களுக்கும் கூலி கொடுக்கும். நமக்குள் ஒரு ஒப்பந்தம் போட்டுக் கொள்கிறோம். நான் வென்றவுடன் கோவில் கட்ட நிதி ஒதுக்கப்படும் என்று அவர் கூறினார். சட்டசபை தேர்தல் நெருங்கி வருகிறது. கட்சிகள் வேட்பாளர் தேர்வில் தீர்வம் காட்டி வருகிறார்கள். வயது மூப்பு காரணமாக இந்த முறை காட்பாடி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட திமுக பொதுச் செயலாளரும் மூத்த அமைச்சருமான துரைமுருகனுக்கு சீட் கிடைக்காது என செய்திகள் வலம் வந்தது. ஏனென்றால் உதயநிதி ஸ்டாலின் இளைஞர்களுக்கே வாய்ப்பளிக்க வேண்டும் என கூறிவிட்டாராம். அதனால் திமுகவில் உள்ள மூத்த அமைச்சர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படாது என்கின்ற தகவல்கள் பரவலாக பேசப்பட்டு வருகிறது. மேலும் ஊழல் கரை படிந்துள்ள அமைச்சர்களுக்கு இம்முறை வாய்ப்பு கிடைக்காது, அவர்கள் எப்போது வேணாலும் கைது செய்யப்படலாம் என்கின்ற விஷயத்தால் தான் மூத்த அமைச்சர்களுக்கு சீட் வழங்குவதை நிறுத்த வேண்டும் என உதயநிதி ஸ்டாலினிடம் கூறியதாகவும் தகவல்கள் போய் கொண்டிருந்தது. ஆனால் இதை துரைமுருகன் மறுத்துள்ளார். துரைமுருகனின் மகன் கதிரானந்த் எம்பியாக உள்ள நிலையில் கட்சியில் மிகவும் சீனியரான துரைமுருகனுக்கு சீட் வழங்கப்படாது என கூறப்பட்டு வந்தது. இந்நிலையில் மீண்டும் அதே தொகுதியில் போட்டியிடப் போவதை உறுதி செஞ்சிருக்காரு அமைச்சர் துரைமுருகன். கண்டிப்பாக நான் நின்று வெற்றி பெறுவேன். திமுகவும் வெல்லும். நாங்கள் இல்லாமல் கட்சி இல்லை. கண்டிப்பா இம்முறை திமுக 2வது முறையாக ஆட்சி அமைக்கும் என கூறியிருக்கார். இவர் கூறியதை நீங்க எப்படி பார்க்குறீங்க? திமுக மீண்டும் ஆட்சி அமைக்குமா? மறக்காம உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் வாயிலாக தெரிவிங்க.